கந்திலி ஊராட்சியில் மக்கள் மீது பாசமும் அக்கறையும் கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துகிறார். திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி பேசினார். ஜோலார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கந்திலி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மக்கள் மீது பாசமும் அக்கறையும் கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகிறார் என்ற திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி பேசினார். ஜோலார்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி இன்று கந்திலி, பெரியகரம், கிஜல்நாயக்கன்பட்டி, தோக்கியம், தாத்தாங்கோட்டை, சின்னகந்திலி, மடலநாயனகுண்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பஸ்ஸில் இலவசமாக செல்வதற்கு காரணம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த திட்டம்தான். மக்கள் மீது பாசமும் அக்கறையும் கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகிறார். உரிமை தொகை 1,31,00,000 பெண்கள் உரிமை தொகை மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். நான் வெற்றி பெற்றவுடன் ஜோலார்பேட்டையில் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவக் கல்லூரி, சிப்காட், புற்றுநோய் சிகிச்சை மையம் உள்ளிட்டவை அமைக்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான 5 ஆண்டு ஆட்சியில் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையாக திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாக பேசினார். அப்போது உடனிருந்த திமுக நிர்வாகிகள் கந்திலி தெற்கு ஒன்றிய செயலாளர் எஸ்.டி.கே. அசோக்குமார், கந்திலி ஊராட்சி மன்ற தலைவர் பிரபு, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சையத் உஸ்மான், கருணாநிதி, இளங்கோவன், அன்சர், ரஜினி, ரஹீம், சையத் உசேன், பிரவீன்குமார், நவீன்குமார், வினோத்குமார், சையத் சலாம், அனீஸ், தமிழ்குமார், பிரசாந்த், சீனிவாசன், ஜோலார்பேட்டை சுற்றுச்சூழல் அமைப்பாளர் எம்.கேசவன், திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம்.கே. ஹரிகிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் ஐ.ஆஞ்சி, கந்திலி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாயோகநாத், திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் சி. ரமேஷ், மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் என். பிரகாஷ், கந்திலி வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் டி. சரவணன், ஒன்றிய கழக பொருளாளர் பி. மோகன், மாவட்ட ஐ.டி. விங் துணைச் செயலாளர் எம். ஹரிகுமார், ஒன்றிய துணைச் செயலாளர் சி. பிரபு, எஸ். மணிகண்டன், மாவட்ட பிரதிநிதி கே. கணபதி, கிளை செயலாளர்கள் கே. ராஜி, கே. சின்னத்தம்பி, ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் ஆர். தமிழன், பி. பூவேலன், சி. மகேஷ், உறுப்பினர் ஆர். கேப்டன், மகளிரணி செயலாளர்கள் ஆர். இந்துமதி, எம். திவ்யா, தேமுதிக வார்டு உறுப்பினர் ஆர். பவளக்கொடி, ராஜி மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள், விசிக கட்சி நிர்வாகிகள், மதிமுக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அக்கா கவிதா தண்டபாணி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். அனைவருக்கும் மதிய நேர வணக்கம். வெற்றி சின்னம் உங்களுடைய வாக்கானது மக்களை தேடி மக்களுக்காக உழைக்கும் இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றும் உங்களுடைய வாக்குகள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உயிரினும் மேலான வாக்குகளை உதயசூரியனுக்கு நீங்கள் அளித்திட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த கந்திலி ஊராட்சிக்கு இந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்டுள்ள திட்டப் பணிகளானது எந்தவித கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஒரு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போட முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த பகுதிக்கே வரவில்லை. மொத்தம் பொதுவாக நேற்று முன்னேற்று அந்த வேட்பாளர் இல்லாத கதையை தான் உங்களிடத்தில் சொல்லி சென்றுள்ளார்கள். ஆனால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் மீடியன்ல லைட்டு, இந்த சாலை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி கீழே பார்த்தீங்கன்னா 2 ரேஷன் கடைகள் கட்டி கொடுத்துருக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா 3 அங்கன்வாடி மையம் புதியது. அதே போல பார்த்தீங்கன்னா சின்னூர் பகுதிக்கு 3.5 கோடி ரூபாயில ஒரு புதிய தார் சாலை. அதே போல பார்த்தீங்கன்னா 2 45 லட்சம் 53 லட்சத்துல தார் சாலைகள். அதே போல நம்முடைய ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு ஒரு புதிய வகுப்பறை கட்டிடம், ஒரு சமையலறை கூடம், 2 கழிவறைகள் என்று பல்வேறு திட்டப்பணிகளை தொடர்ந்து நம்முடைய கந்திலி ஊராட்சிக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த பிடிஓ ஆபீஸை எங்க எடுத்துட்டு போக அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியெல்லாம் முறியடிச்சு இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா முதல் லிப்ட் வச்ச ஊராட்சி ஒன்றிய அலுவலகமானது நம்முடைய கந்திலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தான், லிப்ட் வச்ச அலுவலகம். அதே போல பார்த்தீங்கன்னா ஆர்ஐ ஆபீஸ் ஒன்று கட்டி கொடுத்துருக்குறோம். படிக்கும் மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நூலகம் ஒன்று கட்டின்னு வரோம். இது போன்ற பல்வேறு திட்டப்பணிகள் ஒரு கந்திலி ஊராட்சிக்கு மட்டும்தான். இது போல பார்த்தீங்கன்னா நம்முடைய கந்திலி தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட 6 ஊராட்சிகள் பல்வேறு பல கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். மக்களுக்காக உழைக்கும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களை நம்பி நான் வேட்பாளருக்கு
வாக்குறுதி சொல்றேன் என்னன்னா, இந்த பூத்து தான் பெருவாரியான வாக்குகளை அவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, வெற்றி உதிக்கும் உதயசூரியன் 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 என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்களுடைய ஓட்டு உதயசூரியன், உங்களுடைய ஓட்டு, உங்களுடைய ஓட்டு, உங்களுடைய வாக்கு வெற்றி சின்னமாம், வெற்றி சின்னமாம். நன்றி. தற்போது உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை அக்கா அவர்கள். அருமைக்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, வாக்காளர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய முத்தான முதல்வர், முத்தான திட்டங்களை கொடுத்த முதல்வர், நம்முடைய மகளிருக்கான முதல்வர் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு மீண்டும் நாம் உதயசூரியன் சின்னத்திற்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நான் ஒரு பெண் வேட்பாளராக என்னை நிறுத்தியிருக்கின்ற நம்முடைய தலைவர், இந்த ஜோலியார்பேட்டையில் 23ஆம் தேதி வருகின்ற 23ஆம் தேதி வாக்கு பெட்டியிலே நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் முத்தான முதல்வர்னு சொன்னேன். இந்த வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் நாங்களும் காலையிலேருந்து இப்படியே தான் இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி நம்முடைய முதல்வர் எத்தகைய திட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. மகளிர் உரிமை திட்டம், இதை யாராவது எதிர்பார்த்தோமா? தலைவர் அவர்கள் அறிவித்தாரு. இன்னைக்கு எவ்வளோ சிறப்பாக இந்த மகளிர் உரிமை திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உரிமை திட்டம் அடுத்து வருகின்ற நம்மளுடைய ஆட்சியில், திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எவ்வளோ கொடுக்க போறாரு? 2000 ரூபாய். அக்கா பிரேமக்கா எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காரு? எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க? அடுத்து எவ்வளோ வாங்க போறீங்க? அது உங்களுக்கு குடும்பத்துக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் சம்பாரிச்சு கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமோ, அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு தலைவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு அந்த முதல்வர். அப்பேற்பட்ட முதல்வர் மறுபடியும் முதல்வர் ஆகிறதுக்கு நம்ம எல்லாம் பாடுபடலாமா வேணாவா? சொல்லுங்க. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தானே கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்காவது ஒருத்தர் 2 பேருக்கு வரலன்னா கூட அடுத்து 2000 ரூபாயாக அவர் கண்டிப்பாக வாங்குவார். அதுக்கு நான் கேரண்டி. எங்கிட்ட மனு கொடுங்க, ஆஃபீஸில் மனு எழுதி கொடுத்துட்டு எங்கிட்ட கொடுங்க, அதுக்கு நான் கேரண்டி 100% நான் வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி இத்தகைய திட்டம் மட்டும் இல்லை, கடந்த பொங்கல் அப்போ ஒரு 3000 கொடுத்தாரா, அடுத்து சர்ப்ரைஸாக ஒரு 5000 கொடுத்தாரா. அது கூட பார்த்துங்க, மோடி அவர்கள் இந்த 3 மாதம் அந்த உரிமை தொகையை நிறுத்திட்டா பெண்கள் எல்லாம் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு எலெக்ஷனை காரணம் காட்டி 3 மாதம் நிறுத்த பார்த்தாரு. இது தெரிஞ்சு அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளார நம்ம தலைவர் பொழுது வெளியிடத்துக்குள்ள 2000 கிஃப்டா 5000 போட்டார். நம்ம யாருன்னா எதிர்பார்த்தோம்? அதை திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக போட்டார். ஆக நம்மளை பற்றி தானே 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட முதல்வரை நாம் மீண்டும் முதல்வராக்கணுமா இல்லையா? அது நம்ம கடமையா இல்லையா? ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நம்ம அந்த பணத்தை வாங்கிட்டு இருக்கோம்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கு. இல்லை மனசாட்சிக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்னுடைய கடமையை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு இருந்த சரியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் 2.0 ஆட்சியை மிக சிறப்பாக அமைப்பார் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி வருகின்ற 2.0 ஆட்சியில் என்ன ஃபர்ஸ்ட் கிஃப்டா என்ன கொடுக்குறாரு? 8000 ரூபாய் கூப்பனை கொடுக்க இருக்கிறார். ஆட்சி அமைந்த உடனே பெண்கள் மனசுல ஒரு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் அவர் பார்க்கணும்னு எதிர்பார்த்து என்ன கொடுக்குறாரு? 8000 ரூபாய்க்கான கூப்பன். அதை கூட எப்படி கொடுக்குறாரு? அவரா ஒரு பொருளை கொடுக்கல, நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருளை, உங்களுக்கு தேவைப்படுகிற பொருளை நீங்க வாங்கிக்கோன்னு அந்த கூப்பனை கொடுக்குறாரு. அது நம்மளுக்கு நாம் முதல்வர் ஆக்குவதற்கு போராட வேண்டும் என்று போராடவெல்லாம் தேவையில்லை. நாம சரியா நின்றாலே போதும், தலைவர் அவர்கள் வந்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் இங்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அது கேட்டுட்டு இருக்கோம். அதை நம்ம ஆட்சி அமைந்தவுடன் தலைவரிடம் பேசி அது உடனடியாக உங்களுக்கு கொண்டு வரப்படும் என்ற அறிக்கையும் நான் உங்களுக்கு நம்பிக்கையும் உனக்கு தருகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லா திட்டங்களும் கொடுத்து இருக்கக்கூடிய தலைவர் ஷிப்காட் அறிவிச்சிருக்கிறாரு. நான் எம்எல்ஏ ஆன உடனேயே முதல் அறிக்கையாக முதல் வாக்குறுதியாக தலைவரிடம் நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி மனு, எங்களுக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய ஷிப்காட்டை இன்னும் விரிவுபடுத்தி எங்களுக்கெல்லாம் நீங்கள் பெண்கள், படித்த பெண்கள், படிக்காத பெண்கள், இப்போ நம்மளுடைய மாணவர்களை, நம்மளுடைய இளைஞர்களெல்லாம் வேலை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 50,000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுடைய தொகுதியில் ஒரு ஷிப்காட்டை கொண்டு வர வேண்டும் என்ற மனுவை தான் நான் முதலில் கோரிக்கையாக நான் வைப்பேன். ஏனென்று சொன்னால் ஒரு பெண் வேட்பாளரை தலைவர் நிறுத்தியிருக்கிறார்.
ஒரு பெண் எம்எல்ஏவாக என் தொகுதியில் இதுதான் வேணும் அப்படின்னு ஒரே கோரிக்கையாக நான் தலைவரிடம் கொடுக்கும்போது நிச்சயமாக அதை பரிசீலிப்பாரா இல்லையா? கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணுவாரா இல்லையா? ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அதை விரைவுபடுத்தி அதை நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும், சீக்கிரமாக கொடுக்கணும். அதை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 6 மாத காலகட்டத்திலே கொண்டு வருவேன் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தந்து, இன்னும் தலைவருடைய ஆட்சியில, நம்மளுடைய முதல்வர் ஆட்சியில ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் எல்லாம் அனுபவிக்க போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் வீட்டு மகளாக என்னை நீங்கள் சட்டமன்ற சபைக்கு அனுப்புங்கள் என்று கேட்டு, உதயசூரியனில் நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் பொன் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டீ சாப்பிட போறோம், எல்லாரும் வாங்க டீ சாப்பிட்டு போலாம். உண்மையாதான் அவர் வந்து ஆக்டிங் தான் இருக்கும். அவர் வந்து பெரிய பலம் படைத்தவர். ஆனா இவங்க எளிமையானவர். நீங்க எப்படினாலும் தொடர்பு கொள்ளலாம், புரியுதுங்களா? எப்படினாலும் போன்ல பேசலாம், என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரியான வேட்பாளர், எளிமையான வேட்பாளர். இன்னொரு இருந்தா கூட அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நம்ம ஆட்சி தான் ரியல் ஹீரோ, நம்ம முதல்வர் தான் ரியல் ஹீரோ. மற்றது எல்லாமே ரீல்ஸ் போடுற ஹீரோவா தான் இருக்கும். யார் ரீல்ஸ் போடுறது? ரீல்ஸ் ஒருத்தர் படத்துல தான் நடிக்கிறாருல்ல, இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏதாவது அவரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி, மத்திய சர்க்காரை பத்தி விமர்சனம் பண்றாரா? ஒன்றும் பண்றதில்ல. பண்றாரா? யாருடைய அவர் டீம்? பி டீம், பிஜேபியுடைய பி டீம். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறானுங்களோ அதுக்கான கூட்டணி தான் அதிமுகவும் பாசிச பிஜேபியும். அந்த வேட்பாளர், மோடி அறிவிச்ச வேட்பாளர் தான் யாரு? கேசி வீரமணி என்ற ஆளு. அவரால் எந்த திட்டமும் கொண்டு வர முடியாது. பாரு, பஸ் ஸ்டாப் கட்டினா அந்த பஸ் ஸ்டாப்பை குறை சொல்லுவாரு. அவர் யாருக்கான தொடர்பு? கார்பரேட் கம்பெனிக்கார பெரிய பெரிய பண்ணையார் இருப்பானுங்க இல்லையா, கோட்டீஸ்வரனுங்க, அவனுக்கு தான் துணையா போவான். ஏழை எளிய மக்களுக்கு என்னைக்குமே பின்னாடி யார் நிற்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் தான். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கு என்னைக்குமே துணையா இருக்கும். நாம பாருங்க, அவங்க வந்து ஷோ தான் காட்டுவாங்க டீ குடிக்கிறேன்னு. நாம் உண்மையாவே டீ குடிக்கிறோம். அக்கா வந்து அது மாதிரி தான் உண்மையாவே டீ குடிக்கிறோம். அவர் வந்து போட்டோலாம் அதை எடுத்து போட்டோ போட்டு இருப்பாரு, இது பண்ணுவாரு. யார்? எதிர்கட்சி வேட்பாளர். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நாம உண்மையாவே அந்த வந்து யதார்த்தமான இதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நீங்கள் எல்லாம் கவிதாக்கா அவர்களின் சின்னம் என்ன சின்னம்? ஃபர்ஸ்ட் பட்டன்மா. உங்க வீட்டுல இருக்கவங்களும் சொல்லு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் சொல்லு, தமிழ்நாடு நல்லா இருக்கும்னா தலை நிமிர்ந்து நாமெல்லாம் நடக்கணும்னா, தோல்ல துண்டு போட்டுனுக்குறல, துண்டு போட்டுன்னு இருக்குன்னா, இடுப்புல கட்டணும்னா அதிமுக காரெல்லாம் இடுப்புல கட்டுறதுக்கு தான் அவனுக்கு போட்டு போடுவான். ஆனா நம்ம திமுக காரருக்கு, உதயசூரனுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? கெத்தா நடக்கணும் தமிழ்நாட்டுல. டெல்லி அணியை வீழ்த்தணும். நம்ம இதெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி அடிச்சா தோனி எப்படி அடிக்கிறார் சிக்ஸர், அந்த மாதிரி அடிக்கணும். ஒவ்வொரு ஓட்டு திமுகக்குள்ள உதயசூரனுக்கு விழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கவிதா அக்கா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம். ஒன்று சேர்ந்தது ஒருமித்த சக்தி, இனி ஒளி வீசட்டும் தமிழ்நாட்டின் வெற்றி. முரசு கொடுக்கட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நம் தமிழ்நாடு வெல்லட்டும். முரசு கொடுக்கட்டும், ஸ்டாலின் தொடரட்டும்,
பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர், ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர். அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர், அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. செம்மொழியாய் தமிழ் மொழியை சிறப்பு செய்து பார்த்தவர், செம்மொழியாய் தமிழ் மொழியை சிறப்பு செய்து பார்த்தவர். சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்க போறவர், சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்க போறவர். பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா, வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா. வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மிடையே உள்ளாரடா, வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மிடையே உள்ளாரடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. சாதி மத பேதங்களை சாடி வரும் மனிதரடா, சாதி மத பேதங்களை சாடி வரும் மனிதரடா. சமத்துவ புறங்களையும் நமக்கு தந்த தலைவரடா, சமத்துவ புறங்களையும் நமக்கு தந்த தலைவரடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. சொல்வதையே செய்திடுவார், செய்வதையே சொல்லிடுவார், சொல்வதையே செய்திடுவார், செய்வதையே சொல்லிடுவார். சோதனையே வந்தாலும் சுக்கு நூறாய் உடை தெரிவார், சோதனையே வந்தாலும் சுக்கு
நூறாய் உடை தெரிவார். பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா, பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தா எங்கள் அண்ணியார். வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அண்ணியார். வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார். வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். ஏந்தி வரும் புதுமை பெண்ணுங்கள் அண்ணியார், புயலையும் எதிர்த்து நிற்கும் புரட்சி பெண்ணுங்கள் அண்ணியார். தமிழக அரசியலில் கேப்டனின் கரம் வலுப்பெற செய்திடும் புனித பெண்ணுங்கள் அண்ணியார். அடிமை விலங்கை அகற்ற வந்த இரும்பு பெண்ணுங்கள் அண்ணியார், அடிமை விலங்கை அகற்ற வந்த இரும்பு பெண்ணுங்கள் அண்ணியார். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். காக்கும் வீரமங்கை எங்கள் அண்ணியார், தமிழக மக்கள் நலன் காக்கும் அன்னையா எங்கள் அண்ணியார். தமிழக அரசியலில் தமிழர்கள் வாழ்வு தலை சிறக்க வைக்க வந்த அண்ணியார். தமிழ் நெஞ்சங்கள் மீது உயிர்ப்புடன் இருப்பார் எங்கள் அண்ணியார். அன்பு வரும் ஆற்றலினை வலியுறுத்தும் கழக கொடி ஏந்தி வரும் எங்களின் அண்ணியாரே. கழக கொடி ஏந்தி வரும் எங்கள் அண்ணியார், கழக கொடி ஏந்தி வரும் எங்கள் அண்ணியார். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். தென்னகத்து ஜான்சி ராணி
சான்சிராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தா எங்கள் அண்ணியார், வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அண்ணியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார், அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார், தென்னகத்து ஜான்சிராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். தேரோடும் மாநகராம் திருவாரூர், முத்துவேலர் ஈன்றெடுத்த முத்து சிற்பியாரு, அஞ்சுகத்தாய் ஈன்றெடுத்த அஞ்சாத கலைஞரு, 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த முதல்வரு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கழக தலைவரால் நமது திராவிட முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள அக்கா கவிதா தண்டபாணி ஆதரித்து இன்று அவரே நேராக உங்களிடம் வாக்கு சேகரிக்க வருகை புரிந்துள்ளார். இதற்கு ஏற்பாடுகளை செய்த கழக நிர்வாகிகள் பார்த்திபன், அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபு உள்ளிட்ட அனைவருக்கும் பேர் சொல்லிட்டே போகலாம், கோச்சிக்காதீங்க, டைம் இல்லை, அவங்க வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். அதனால பேர் சொல்லாதவங்களும் சொன்னதா கருதி எல்லாருமே உதயசூரியன்னா எல்லாருமே ஒண்ணுதான். இந்த தேர்தலானது, இந்த சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாதாரண தேர்தல் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிறது. டெல்லி அணிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டுன்னா என்ன, எந்த அணி? சிஎஸ்கேல தோனி எப்படி அடிப்பாரு சிக்ஸர், அந்த மாதிரி அடிக்கணும். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வாக்கும் எப்படி இருக்கணும், உதயசூரியனுக்கு விழணும். இந்த இலை இருக்கு இல்லையா ரட்டையில, அதெல்லாம் கருகிக்க, இந்த உதயசூரியன் உதிக்கிறதுல என்ன ஆகும், கருகி சாம்பல் ஆயிடும். சாம்பல் ஆகிற மாதிரி அடிக்கணும். அந்த மாதிரி டெல்லி அணிய துரத்தி அடிக்கணும். வீரமணி உள்ள வந்தாருன்னா ஏதோ இந்த 2-3 மாசம் தான் உள்ள வந்து நிற்கிறாரு. மற்ற டைம்ல எல்லாம் அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுவாரு, இப்ப வந்து ஏதோ ஷோ காட்டுன்னு இருக்காரு. அந்த ஷோ எல்லாம் நாம வந்து இன்னொருத்தர் ஒரு நடிகர் இருக்காரு, அவர் படத்துல ஷோ காட்டுவாரு, இவர் இங்க ஷோ காட்டுன்னு இருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்க பதிலடியா என்ன தரணும், நம்ம முதல்வர் அவர்கள், திராவிட முதல்வர் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அவங்கதான் அக்கா கவிதா தண்டபாணி. அக்கா வந்து முன்னே 2016ல இதே தொகுதியில வெற்றி வாய்ப்பை சொற்ப வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை நழுவினாரு. இப்ப என்ன பண்ண, அதுக்கெல்லாம் கைமாறா அந்த வீரமணி இருக்காரு இல்லையா, அவரை டெபாசிட் இழக்க செய்யணும். ஒவ்வொரு பூத்துல, இந்த பூத்துல அதிகமான வாக்குகள் கண்டிப்பா வரும். ஆனா ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. ஒரு வாக்கு கூட சிதறக்கூடாது. எதிர்கட்சிக்கோ அல்லது இன்னொருத்தர் புதுசா ஆரம்பிச்ச பி டீம், பாசிச பிஜேபி, இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது. பாசிச பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு பி டீமை இறக்கி இருக்கு. அதுதான் வந்து அந்த நடிகர் கட்சி. அவர் பேரு கூட சொல்ல விரும்புறேன், ஏன்னா அவர் வந்து நம்ம தலைவர் பாருங்க, முதல்வரா இருக்காரு, மெட்ரோ ட்ரெயின்ல போறாரு, பஸ்ல போறாரு. நேத்து கூட பாத்தீங்கன்னா திருப்பத்தூருக்கு பொதுக்கூட்டத்துல வந்தாரு. கரெக்டா தாமலேரி முத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் முன்னாடி நடந்து பேசினாரு. ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்மணியின் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு பேசுறாரு. ஆனா இவரால அந்த பேப்பர் வச்சுட்டு எப்படி வந்து படத்துல எல்லாம் ஏதாவது சொன்னா அதை டைரக்டர் சொல்றதை செய்வாரு, அந்த மாதிரி இவர் செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்க சரியான பதிலடியை கொடுக்கணும். டெல்லி டீமை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம், நாம் எல்லாம் தமிழ்நாடு டீம், தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், இந்த கந்தளி வந்து சமத்துவத்திற்கு ஒரு பேர் போனது. அனைத்து சாதி மக்களும் மதத்தினரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பூமி இது. இந்த பூமி எல்லாம் பாசிச பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா சீர்குலைச்சிருவாங்க உள்ள என்றானவே. அதுதான் வீரமணி
பாசிச பிஜேபி மோடி அறிவிச்ச வேட்பாளர் தான் வீரமணின்றவர். தெரியுதுங்களா? யாரு வீரமணின்றதை யாரு அறிவிச்ச வேட்பாளர்? எடப்பாடிக்கெல்லாம் அவர் பண்ணிய மாட்டாரு, மோடி சொல்றதான் கேட்பாரு. சும்மா எடப்பாடி பேரை வச்சுட்டு ஏதோ ஒரு பேருக்கு தலைவர் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிற தவிர ஒரு கட்சிக்கு எல்லாமே மோடி சொல்றதான் கேட்பாங்க. இஸ்லாம் சமுதாயத்துக்கு பெரிய துரோகம் பண்றவங்க யாருன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை, பிஜேபி காரனுங்க தான். ஒவ்வொரு அடியும் அடிக்கிறத தம்பி சொல்றான், 6 அடிக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி அடிக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டம் உதய சூரியன்ல தான் முழிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுடைய ஓட்டு. வீட்டுல யாராவது ஒருத்தர் கூட மாத்தி போட்டா அதை மாத்தி போடவே விடக்கூடாது. எல்லாருமே உதய சூரியனுக்கு தான் உதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அக்கா அவர்களை, கவிதா தண்டபாணி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த பூத்துல 950 ஓட்டு இருக்குன்னா 700 to 800 ஓட்டு உதயசூரனுக்கு விழுந்தா மட்டும்தான் நாம பாசிச பிஜேபியை தமிழ்நாட்டில இருந்தே துரத்தி அடிக்க முடியும். இல்லைன்னா உள்ள புறவழி மூலியமா ஏதாவது அவனுக்கு கொடுக்குற அடி நாம வெற்றின்றதை தலைவர் அறிவிச்ச அன்னைக்கே தெரிஞ்சிச்சு, வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டாருன்னு. ஆனா நாம கொடுக்கறதுல டெபாசிட் இலக்கணம் யாரு? கேசி வீரமணி உள்ளேயே நுழைய விடக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஓட்டு விழுந்தா ஒரு 900 ஓட்டுல 750 800 ஓட்டு உதயசூரனுக்கு விழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி திருமதி கவிதா தண்டபாணி அவர்களுக்கு வாக்கு கேட்டு தேமுதிக சார்பாக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். அண்ணன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த உடனேயே அவருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. நாம் இப்பொழுது பலம் பொருந்திய ஒரு வேட்பாளரை எதிர்கொள்கிறோம். அவரிடம் இருந்து பெரும் வாரியான வெற்றியை நம் அக்கா அவர்களுக்கு தர வேண்டும். நமது கழகத்தின் சார்பாக, நண்பர்கள் சார்பாக அனைவரும் ஒருங்கிணைந்து நமது ஒன்றிய செயலாளர் சொன்னது போல பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அக்கா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய மக்களுடைய அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அத்தனை பேருக்கும் வாக்காளர் பெருமக்களே என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாரும் பேசினாங்க என்ன வித்தியாசம் நம்மளுக்கும் வீரமணிக்கும்ட்டு. முழுக்க முழுக்க மோடியை என்ன பண்ணியிருக்காரு, சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் நசுக்கலாம், எப்படியெல்லாம் காலி பண்ணலான்னு மோடி ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணிக்கிற அந்த மோடியோட கூட்டணியில இவங்க மிக சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. வீரமணியார் அவர்களும் எடப்பாடியும். எதனா மோடி சொல்ற பேச்சு இவர் எதனா மீறி பண்ணிட முடியுமா? எடப்பாடிக்கு அவ்வளவு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? அதுக்கு கீழக்கிற வீரமணியால மட்டும் என்ன பண்ணிடுவாரு? எடப்பாடியாலே ஒண்ணும் பண்ண முடியாது போது வீரமணி என்ன பண்ணிடுவாரு? மோடி எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தா இவர் கேஸ் எங்கேயோ கொண்டு போய் தூக்கி உட்கார வச்சிருவாங்க. உண்மையா இல்லையா? இப்ப அந்த கேஸ் இப்போ ஒரு 50 பேர் விட்டு அடிச்சாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது. எல்லாரும் நியூஸ்ல பாத்துருப்பீங்க. மனுவே தாக்கல் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க மோடியை பத்தி இவர் எதுனா மோடியோட இவங்க கூட்டணி இல்லைன்னா. அப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்கிறாங்க, ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறாங்க.